ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஒரு 2 டேஸாக நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோஸ் வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ஓனாக ஒரு ப்ராடக்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 டேஸாக அதுக்காக நான் இது பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோ எதுவுமே வந்திருக்காது. என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு தானே பார்க்குறீங்க. ஃபினாயில் தான் நான் செய்கிறேன். ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் யோசிப்போம். நமக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்கள, அதாவது நம்மளோட ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு அதுக்காக வீட்டில் பார்த்துக்கல அப்படின்றது கிடையாது. நம்மளோட கை செலவுக்கும் வேணும் அப்படின்னு பார்த்தாலுமே, ஒர்க் போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னாலுமே நம்ம வீட்டிலேருந்து ஏதாச்சும் சைட் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு சிஸ்டரோட பேஜ் பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்க ப்ராடக்ட்டு. நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எந்தவித ப்ரொமோஷன் வீடியோவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அவங்க ஐடியா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை சிஸ்டர் நீங்களே செஞ்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இது எந்தவித ப்ரொமோஷனுமே கிடையாது. உங்கள் சப்போர்ட்னால இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இன்னும் இதுக்கும் மேலேயும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. அதுக்கு இது ஒன்று தான் பிஸ்னஸ் அப்படின்ட்டு கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும். எந்த ஒரு ரிலேஷனுமே நமக்காக வந்து சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க. நம்மளோட இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நானாக இறங்கி தான் இவ்வளோ விஷயமுமே நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். வேறு எந்தவித சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யார்கிட்டேயுமே முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. அது கண்டிப்பாக நடக்காமையே தான் போகும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நான் பண்ணிட்டேன்டா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிங்க. அதுதான் நம்மளோட வெற்றியாகவுமே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் எனக்கு கிட்டாகவே வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் கிட்டோட இதுவும் உங்களுக்கு அவங்களோட ஐடி நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிஸ்டருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்க முடியும்? முன்னேறி வரணும்ல. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.